வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனவான கவனத்திற்கு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் ஆர்பிஎஃப்கான கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. நேற்று 14/5/2024 வந்து கடைசி தேதின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. தப்பா பண்ணிட்டேன், அப்ளிகேஷன்ல தப்பா ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக இப்போ அப்ளிகேஷனை மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது கடைசி தேதி பாத்தீங்கன்னா இன்னில இருந்து 15/5/2024 இருந்து 25/5/2024 வரைக்கும் இதை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு 10 days வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில இதுதான் திருத்திக்கொள்ள. அது ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் என்ன பேசுறீங்கன்னா இப்போ ஓபி சர்டிஃபிகேட் 10 daysல வாங்கி அப்ளையும் பண்ணிக்கலாம். அதையும் பாருங்க பார்ப்போம். எப்படி உள்ள போய் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அபிஷியல் வெப்சைட்டான rrp.chennai.gov.in வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அதே மாதிரி கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கீழே இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை இருக்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இல்லை பாஸ்வேர்ட் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை வியூ அண்ட் மாடிஃபை இருக்குல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வியூ அண்ட் மாடிஃபை அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இது காட்டும். என்னெல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் போஸ்ட் நேம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளா எஸ்ஐயானு, அப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது மாடிஃபை மட்டும் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த மாடிஃபை கீழே ப்ளூ கலர்ல ஏதாவது இருக்கா அது ஓப்பன் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்ன காட்டும், நீங்க என்னென்ன என்னென்ன டீடைல்ஸை எடிட் பண்ணலாம், என்னென்ன டீடைல்ஸை எடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்க வந்து என்ன எக்ஸப்ட் நேம், உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பா நேம், உங்களுடைய அம்மா நேம், மதர் நேம், உங்களுடைய பாலினம், சென்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் நீங்க எந்த ஆர்ஆர்பி சென்னையா, ஆர்ஆர்பி மும்பை இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அப்படின்னு கேட்குது. அதை மட்டும் நீங்க எடிட் பண்ண முடியாது. மேலே கண்ட உங்க நேமும், உங்க அப்பா நேம், அம்மா நேம், உங்களுடைய பாலினம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், எந்த ஆர்ஆர்பி, இந்த 8 டீடைல்ஸ் நீங்க எடிட் பண்ணவே முடியாது. இதுக்கு அப்புறம் உள்ள டீடைல்ஸை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்றதுக்கான கட்டணம் வந்து 250 ரூபாய். இது யாருக்குமே இந்த சலுகை கிடையாது. இந்த கட்டணத்துல 250 ரூபாய் பேமெண்ட் பண்ணி தான் நீங்க இதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க என்னென்ன டீடைல்ஸ்லாம் எடிட் பண்ணலாம், என்னென்ன பண்ண முடியாதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெட் மார்க் பண்ணிருக்கிறது ஃபுல்லா, ரெட் ஏரோ மார்க் பண்ணிருக்கிறது ஃபுல்லா நீங்க எடிட் பண்ண முடியாது. கிரீன்ல பண்ணிருக்கலாம். இப்போ உங்களுடைய நேம் எடிட் பண்ண முடியாது, உங்களுடைய ஃபாதர் நேம் எடிட் பண்ண முடியாது, மதர் நேம் எடிட் பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ண முடியாது, உங்களுடைய பாலினம் சென்டர் எடிட் பண்ண முடியாது. அப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தப்பா கொடுத்தோம்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பாசிங் இயர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேஷனாலிட்டியும் எடிட் பண்ணிக்கலாம். உங்க ரிலீஜியனும் எடிட் பண்ணிக்கலாம். அது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த மாதிரி. அதுக்கு உங்க மொபைல் நம்பர் எடிட் பண்ண முடியாது. உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எடிட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் விசிபிள் மார்க், உங்க ஐடென்டிஃபிகேஷன், அதாவது மச்சம் எங்க இருக்கு, நம்ம தழும்பு எங்க இருக்கு, 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருவோம், அதை அதை எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை எடிட் பண்ணிக்கலாம். உங்க அட்ரஸ் எடிட் பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம். நான் 10th பாசிங் டேட் மாற்றி கொடுத்தேன் சார், பர்சன்டேஜ் மாற்றி கொடுத்தேன், ரூல் நேம் தப்பா எழுதிட்டேன், இந்த மாதிரி உள்ளதே நீங்க எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய எஸ்ஐ முடிச்சுன்னா டிகிரி ஆட் பண்ணிருப்பீங்க, ஸோ டிகிரி உள்ள டீடைல்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, சில பேர் என்ன பண்ணீங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட் இல்லை சார், 2024 ஏப்ரலோட என்னுடைய சர்டிஃபிகேட் முடிஞ்சிச்சு, இல்லை 2023-24 சர்டிஃபிகேட் தான், 23 சர்டிஃபிகேட் இல்லை 22 சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அப்படி அதை வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ இன்னும் 10 நாள் இருக்கு. நீங்க அதுக்குள்ள ஓபி சர்டிஃபிகேட் வாங்கி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, அதை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்க வந்து ஓபிசி நான் கிரிமினல் யார் கேஸ், உங்க சர்டிஃபிகேட் நம்பர் எடிட் பண்ணிக்கலாம், யார் கொடுத்தா டெப்டி தாஸ்லார் எடிட் பண்ணிக்கலாம், இஸ்யூவிங் டேட் ஆஃப் யூஸ் இதெல்லாம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணிருப்பீங்கல்ல ரீஃபண்ட் ஆகுறதுக்காக, அந்த டீடைல்ஸ் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் பேங்க் அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட் கொடுக்க போறேன், இல்ல வந்து அக்கௌண்ட் நம்பர் தப்பா கொடுத்தேங்கிறதையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கூட எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நீங்க பர்சன் வித் டிசேபிலிட்டி பர்சனா அப்படின்னு அதையும் எடிட் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் ஆகும், அந்த இதையும் ஆப்ஷனையும் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸரிஸ் பண்ண ஆப்ஷனையும் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது டீடைல்ஸ் தப்பா ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வேல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த டீடைல்ஸ் கேட்கும், அதையும் எடிட் பண்ணிக்கலாம்.
நீங்க எக்ஸர்விஸ்மெண்ட் பிடபிள்யூஎல் இதெல்லாம் ஓகே. அடுத்து நீங்க எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்க 15 லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுதலாம். அதுல தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். நான் எக்ஸாம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கன்னா பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ், அதை நீங்க எந்த பிளேஸ் அப்படிங்கிறதையும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய போட்டோ அண்ட் சைன் இதையுமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். போட்டோ மஸ்டா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி போட்டோ வச்சுக்கோங்க. இந்த டீடைல்ஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சர்வர் வந்து பிஸி ஆயிரும். ஸோ உடனே எடிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே எடிட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.